Hey guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ போன வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேட்டா டைப்போட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட்டை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஏன் நாம வந்து இதை வந்து இவ்வளோ முக்கியமாக லிஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி இந்த ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் பார்ட் நம்மளுடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு கரியரில் போகும்போது, ரைட்டா? ஸோ ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ் இதெல்லாம் நம்மளால வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அல்லது நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் போடும்போது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் போடும்போது உங்களால ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ லிஸ்ட். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிக்ஷனரி பத்தி பண்ணுவோம், சரியா? ஸோ லிஸ்ட், இந்த லிஸ்ட்னா என்ன? ஓகே, நம்ம லிஸ்ட்டை ரியல் லைஃப்ல எங்கேயாவது யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இந்த செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல, இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க, அவசர அவசரமா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சில மறக்காம எழுதி வச்சிருப்பாங்க. பென் எடுக்கணும், பென்சில் எடுக்கணும், ரப்பர் எடுக்கணும், ஸ்கேல் எடுக்கணும், பேட் எடுக்கணும், பேப்பர் எடுக்கணும்னு எனக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத எழுதி வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு ரியல் லைஃப் சினாரியோ சொல்றேன். நாம கடைக்கு போய் திங்ஸ் வாங்கணும். நம்ம கடைக்கு போய் திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டே இதெல்லாம் வாங்கிட்டு வா, இது இத்தனை கிராம் வாங்கிட்டு வா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட் நம்ம கிட்ட கொடுத்து வைப்பாங்க. எல்லாருக்குமே நடந்திருக்கும், ரைட்? ஸோ இதுதாங்க லிஸ்ட். நம்ம வந்து இந்த கடைக்கு போய் இதெல்லாம் வேணும்னு எழுதிட்டு வரதான் வந்து ஆர்டர் லிஸ்ட், ரைட்டா? ஸோ நாம என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸே நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கார்ட் எடுப்போம், ரைட்டா? ஸோ இந்த கார்ட்டுக்குள்ள எடுத்து நம்மளுடைய லிஸ்ட்டை பொறுத்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே வருவோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற பொருள் நம்ம எடுப்போம். ஈவென்ச்சுவலி டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லிஸ்டோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து நாம வந்து நம்மளுடைய ஷாப்பிங் கார்ட்ல போட்டுருவோம், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து ஒரு லிஸ்ட். ஓகே, ஏன் நம்ம வந்து லிஸ்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், சரியா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்கும் பைத்தான்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்டுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒன்று தான், ரைட்டா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஷாப்பிங் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், மேல பைத்தானோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அது என்ன, கீழே இந்த 0, 1, 2 இதைத்தான் நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ்ட் ஆர்டர்ட் இண்டெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், ரைட்டா? என்ன சீக்வன்ஸ்ல கொடுக்குறீங்களோ அந்த சீக்வன்ஸ், எந்த ஆர்டர்ல நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர், ரைட்டா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் போயிட்டு ஏ அப்படின்னு வைக்கிறேன், இல்லை ஃபர்ஸ்ட் நான் இதுல வந்து எக் அப்படின்னு வைக்கிறேன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்கா தான் இருக்கும். அந்த ஷாப்பிங் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வாசிக்கிறது எக் தான் வாசிப்பீங்க, ரைட்? ஸோ இண்டெக்ஸ்ட். ஸோ என்னுடைய லிஸ்டோடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ரைட்டா? இதுதான் லிஸ்டோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். ஓகே, ஸோ ஆக்சுவலி லிஸ்ட் வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இல்ல நீங்க ஷாப்பிங் கார்ட்டுக்கு போறீங்க, நீங்க எழுதிட்டீங்க அந்த இதை வந்து இல்லை எனக்கு வேணாம், டெலீட் பண்ணிட்டு நான் வேற ஒரு இது போடுறேன் அப்படின்னா யூ கேன், ரைட்? அதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை உங்களால டெலீட் பண்ண முடியும், ஆர் எடிட் பண்ணி வேற எலமெண்ட் போட முடியும். அண்ட் ஒரு லிஸ்ட்ல ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யூ கேன் ஹாவ் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டேட்டா, ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஷாப்பிங் லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸா எழுதுறாங்க, கீழே ஃப்ரூட்ஸ் எழுதிக்கலாம், அதே இதில் சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம். சிமிலர்லி பைத்தான் லிஸ்ட்ல நீங்க ஸ்ட்ரிங் வச்சிருக்கீங்க, ஸ்ட்ரிங் கூடவே நம்பர்ஸ் வச்சுக்கிறீங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க, பூலியன் வச்சுக்கிறீங்க, ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் எலமெண்டா வச்சுக்கிறீங்க, ஒரு டிக்ஷனரியா வச்சுக்கிறீங்க, எவ்ரிதிங் இஸ் அலவுட். அண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இண்டெக்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ இதுதான் லிஸ்டோடைய ஒரு பேசிக் அவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இப்ப நீங்க பாக்குறது தான். ஓகே, அண்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் லிஸ்டோட டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிளாஸ் லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய டைப்ல. ஓகே, ஸோ அது ஆக்சுவலி பேசிக்கலி லிஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது நாம பார்க்கலாம், சரியா? ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு லிஸ்ட் அப்படின்னா இட்ஸ் என்க்ளோஸ்ட் இன்சைட் அ டபுள் பிராக்கெட். ஓகே, ஸோ இது வந்து லிஸ்டோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், சரியா? இப்போ ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கக்கூடியதான் வந்து ஒரு லிஸ்டோடைய எக்ஸாம்பிள். இப்போ நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்டோடைய என்ன சொல்றது, மொத்த எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் கொடுத்துருக்கேன். ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் கொடுத்துருக்கேன்.
இப்போ இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ லெட்டஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வழக்கமா நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே 1 அப்படின்னு தான் வரும். பட் லிஸ்டோட இண்டெக்ஸ் 0. நீங்க கரெக்டா கவனிக்கணும். நான் ஆப்பிள் அப்படிங்கக்கூடிய எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு 0 அப்படிங்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எலமெண்ட்டை நீங்க இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அந்த லிஸ்டோட நேம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த இண்டெக்ஸ் எந்த நம்பர்ல இருக்கக்கூடிய வேல்யூ நீங்க எடுக்கிறீங்களோ அதை கொடுக்கணும். அண்ட் ரிமெம்பர், இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. சரியா? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுவே வந்து எனக்கு வந்து 1, அதாவது இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கூட நீங்க கொடுக்கலாம். இப்போ -1 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வேணும். எனக்கு வந்து இந்த லிஸ்ட்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு தெரியாது. அந்த லிஸ்டோட லாஸ்ட் எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி வந்து 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோ -1ன்றது லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் ஆஃப் -1 கொடுத்தா எனக்கு வேல்யூ கிரேப்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா கிரேப்ஸ் தான் இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும்தான் நீங்க லிஸ்ட்டை வாசிக்கணும், ரீட் பண்ணணும் அப்படின்ற இது மேண்டேட்டரி கிடையாது. லாஸ்ட்ல இருந்தும் நீங்க வாசிக்கலாம். அண்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாவும் வாசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இதுல இருந்து எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 1 to 3 அந்த ரேஞ்ச்ல கொடுத்தோம்னா, ஸோ லிஸ்ட்ல நம்ம வந்து அந்த கோலன் வச்சுப்போம். கோலனுக்கு முன்னாடி இருக்கிற வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது எண்டிங் இண்டெக்ஸ். இந்த எண்டிங் இண்டெக்ஸை பத்தி நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எண்டிங் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும்தான் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் 1 to 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா பனானா, கிரேப்ஸ், செரி சேர்ந்து வந்திருக்கணும். ஏன்னா செரி தான் தேர்ட் இண்டெக்ஸ். ஆப்பிள் 0, பனானா 1, கிரேப்ஸ் 2 அண்ட் செரி 3. பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல பனானா அண்ட் கிரேப்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். ஏன்னா நாம ஸ்டார்ட் பண்ற இண்டெக்ஸ் என்னது 1, which is banana. எண்டிங் இண்டெக்ஸ் 3, which is cherry. 3 - 1 மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எண்டிங் இண்டெக்ஸ். இதை நீங்க வந்து கொஞ்சம் கவனமா நீங்க வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து ஓப்பன் ரேஞ்சும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3, அதாவது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்கேன். அகெயின் எண்டிங் இண்டெக்ஸ் 3. அப்போ என்ன ஆகும்? செரி வராது. ஃபர்ஸ்ட் 0, 1, 2 இந்த 3ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் இது வந்து உங்களுக்கு லிஸ்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்ல கூட எலமெண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே. இதை நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லையும் நீங்க பண்ணலாம். சரியா? இப்போ -6 அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து -6 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆப்பிள் வரும். ஓகே. -3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா செரி வரும். செரி இஸ் நாட் அக்செப்டட். அது லாஸ்ட் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பனானா வரைக்கும் உங்களுக்கு இது வந்து லிஸ்ட் பண்ணி கொடுக்குது. சாரி, கிரேப்ஸ் வரைக்கும் லிஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதாங்க நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சஸிங் மெத்தட். லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான். சரி, லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் நீங்க எப்படி அப்டேட் பண்றது? சிம்பிள். எந்த இண்டெக்ஸ்ல கூடிய எலமெண்ட் நீங்க அப்டேட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸை கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு செரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ல இருக்கிறது ஆப்பிள். ஓகே. அதை நான் செரி அப்படின்னு நான் மாத்திருக்கேன். ஸோ தட் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் அப்படின்ற வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிட்டு செரி அப்படின்றது வந்திருக்கும். ஓகே. ஸோ இது வந்து அப்டேட். ஆக்சுவலி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு வேற ஒரு வேல்யூ வேணும்னு சொல்லி நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல செரியை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு இன்சர்ட் ஆஃப் அப்படின்ற கமாண்ட். ரைட்டா? ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ்ல வைக்கணும்னு கேட்கும், என்ன வேல்யூல வைக்கணும்னு கேட்கும். ஸோ இதோட வேல்யூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஆப்பிளுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல செரி இருக்கு. ஸோ பனானா மூவ்ஸ் டு த செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் கிரேப்ஸ். ஓகே. ஸோ இது எப்படி ஒரு எலமெண்ட்டை நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் அப்பண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்பண்ட் என்ன பண்ணணும்னா எப்பவுமே லாஸ்ட்ல தான் போய் அப்பண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல போய் ஆட் பண்ணி வச்சிரும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செரி அப்படிங்கிறது லாஸ்ட் பொசிஷன்ல உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். சரி, நீ இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when I append one list to another? அதுதான் இங்கே இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி லிஸ்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இது எப்படின்னா ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்கு உள்ள இன்னொரு கண்டெய்னர். ஸோ இதுக்கு இண்டெக்ஸ் போடும்போது ஆப்பிளுக்கு 0 இருக்கும், பனானாக்கு 1 இருக்கும், கிரேப்ஸுக்கு 2 இருக்கும்,
அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ்ல அந்த என்டையர் லிஸ்ட் இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் 1 ஆஃப் 3 அப்படின்னு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செரி, மெலான், டேட்ஸ் இந்த 3 சேர்ந்த ஒரு லிஸ்ட் தான் உங்களுக்கு ஆன்சர் வருமே வழியா செரி அப்படிங்கிற ஆன்சர் வராது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். ஓகே, இதை வந்து மல்டி டைமென்ஷன் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள போகும்போது வி வில் டேக் அ லுக். ஸோ டேட்டா சயின்ஸ்லயுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்பை எல்லாம் வந்து உங்களுக்கு மல்டி டைமென்ஷன் அரேஸ் வச்சு ஒர்க் ஆகும், ரைட்டா? ஸோ இதை இப்போ எனக்கு வந்து தனி லிஸ்டா வேண்டாம், 2 லிஸ்ட்ல கூட எலமெண்ட்ஸ் நீ கம்பைன் பண்ணி கொடுன்னு கேட்டா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் ஃப்ரூட் 1 எக்ஸ்டெண்ட் ஃப்ரூட் 2 கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட் 1ல ஃப்ரூட் 2 எலமெண்ட்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அண்ட் சிமிலர்லி இந்த பிளஸும் அப்படிதாங்க ஒர்க் பண்ணும். யூ கேன் சம் 2 லிஸ்ட், 2 லிஸ்ட் பிளஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் செகண்ட் லிஸ்ட் இந்த 2 லிஸ்டோட எலமெண்ட்ஸும் கம்பைன்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு 2 லிஸ்ட அல்லது ஒரு லிஸ்ட்ல எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கக்கூடிய மெத்தட். இப்போ நம்ம எப்படி எலமெண்ட்டை ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, எப்படி நம்ம ஆட் பண்றோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்றோம் இல்லையா? ஸோ ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு, டைரக்டா அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி ரிமூவ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நான் பனானா அப்படிங்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் ஃப்ரூட்ஸ் 1ல இருந்து. ஸோ வாட் ஐ ஹவ் டன், ஐ ஹவ் ஜஸ்ட் ரிமூவ்ட் பனானா. ஓகே, ஃப்ரூட்ஸ் 1 டாட் ரிமூவ் பனானா அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அங்கதான் வந்து பாப் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வருது. பாப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த லிஸ்ட் அண்ட் இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட். ஸோ அதாவது ஃப்ரூட்ஸ் 1 டாட் பாப் ஆஃப் 1 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, அகைன் பாருங்க, ஃப்ரூட்ஸ் 1ல பனானா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, இட் கெட்ஸ் பாப்ட் அவுட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாப் அப்படிங்கக்கூடியது. அண்ட் இதே மாதிரி நீங்க டெலீட்டும் யூஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் எலமெண்ட். அதாவது இப்போ ஃப்ரூட்ஸ் 1 ஆஃப் 0 அப்படின்னோடனே பனானா வர ஆப்ல ரெஃபர் பண்ணும், ரைட்? ஸோ அதை வந்து யூ கேன் டெலீட் இட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்களால வந்து உங்களுடைய லிஸ்ட்ல கூடிய எலமெண்ட்ஸை டெலீட்டும் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா சார்ட் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு சார்ட் பண்ணிக்கலாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஓகே, ஸோ நம்பர்ஸா அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நியூமரிக்கலையும் நீங்க வந்து சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் டு டிசெண்டிங்ல சார்ட் ஆயிடும். ஓகே, இதே இதை இஃப் யூ சே ஓகே சார்ட்டை வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ்ல பண்ணு, அதாவது டிசெண்டிங் டு அசெண்டிங் பண்ணு அப்படின்னா யூ ஹேவ் டு ஆட் த கீவேர்ட். ஓகே, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கக்கூடிய அந்த கீவேர்டை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர்ல சார்ட் ஆகி வரும். ஓகே, இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து மெலன்ல இருந்து ஆப்பிள் வரைக்கும் உள்ளது ஆல்பபெட்டிக்கலி ரிவர்ஸா வந்திருக்கு. நீங்க நியூமரிக்கலா ஹேண்டில் பண்ணா கூட உங்களுக்கு இதே கான்செப்ட்ல தான் அது வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் லிஸ்டோடைய ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட் இப்படித்தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். அண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ள நீங்க வேற எலமெண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் வச்சுக்கலாம், லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரி வச்சுக்கலாம். ஸோ ஜேசான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஜேசான் இஸ் பேசிக்கலி லைக் ஒரு டிக்ஷனரி. டிக்ஷனரிக்குள்ள நீங்க எப்படி எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க, அது ஒரு டிக்ஷனரியோட கீ வேல்யூவா இருக்கலாம், வேல்யூல நீங்க இன்னொரு லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஜேசான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஏபிஐ ஆர் இன்டகிரேஷன் பத்தி நீங்க பண்ணும்போது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பத்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் பி டேக்கிங் அ லுக் அட் டிக்ஷனரி. டிக்ஷனரி எப்படி ஒர்க் ஆகுது, டிக்ஷனரினா என்ன, ஏன் நம்ம லிஸ்ட் இருக்கும்போது டிக்ஷனரி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ.